தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, எம் இதழ்களை திறந்தருளும். எம் வாய் உம் புகழ்தனை எடுத்துரைக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். மாட்சியை ஆடையாக அணிந்துள்ளார். பாஸ்கா காலத்தின் 2ஆம் வாரம், ஏப்ரல் செவ்வாய் 14, 2026. சேசுமரி சூசை 4 அடைக்கலத்தில் கண் விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களை விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். தூய ஆவியானவரே இறைவா, எழுந்தருளி வாரும். உம்முடைய விசுவாசிகளுடைய இருதயங்களை நிரப்பும். அவைகளில் சிநேக அக்னியை மூட்டி அருளும். உமது ஞான கதிர்களை வரவிடும். அதனால் உலகத்தின் முகத்தை புதுப்பிப்பீர். ஜெபிப்போமாக. இறைவா, தூய ஆவியின் ஒளியால் எங்கள் உள்ளங்களை நிரப்பினீரே. அந்த தூய ஆவியால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க அனுகிரகம் செய்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இன்றைய திருப்பாடல் 99. இந்த திருப்பாடல் 93 திருப்பாடல் ஆசிரியரோடு சேர்ந்து நாமும் புகழ்வோம். இந்த அதிகாலை வேளையை நமக்கு தந்து புதிய வாழ்வையும் புதிய நாளையும் நமது உடலுள்ள ஒவ்வொரு உறுப்புகளையும் மீண்டுமாக இயங்கச் செய்து நம்மை ஆசீர்வதித்த இயேசுவுக்கு நாம் கோடான கோடி நன்றி கூறுவோம். கடந்த இரவு அவர் கொடுத்த பாதுகாப்பு, பராமரிப்பு, நேசம், கிருபை அனைத்திற்கும் மொத்தமாக சேர்த்து நன்றி கூறுவோம். கோழி தன் குஞ்சுகளை இறக்கைக்குள் வைத்து பாதுகாப்பது போன்று உறங்கும் வேளையிலே அவருடைய அரவணைப்பிலே கதகதப்பாக நம்மை வைத்து கொண்டு நல்ல உறக்கம் கொடுத்து மீண்டுமாக புதிய விடியலை தந்த இயேசுவுக்கு நாம் கோடான கோடி நன்றி கூறுகிறோம். உயிர்த்த இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை வழிநடத்துகிறார், நம்மை பலப்படுத்துகிறார், நமக்கு உறுதியூட்டுகின்றார், நம்மை ஆசீர்வதிக்கின்றார் என்ற நம்பிக்கையோடு நம் பெற்றோர், உடன் பிறந்தோர், குடும்பங்கள், குழந்தைகள், பணிகள், பயணங்கள், ஜெப உதவி கேட்டுக்கொண்டோர், ஜெபிக்கின்றோம் என்று வாக்கு கொடுத்தோர் அனைவரையும் அர்ப்பணித்து அவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாம் இந்த நாளிலே சிறப்பாக வேண்டுவோம். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். அவர் மாட்சியை ஆடையாக அணிந்துள்ளார். ஆண்டவர் வல்லமையை கச்சையாக கொண்டுள்ளார். பூவுலகை அவர் நிலைப்படுத்தினார். அது அசைவுறாது. உமது அரியணையின் தொடக்கத்திலிருந்தே நிலை பெற்றுள்ளது. நீர் தொன்று தொட்டே நிலைத்துள்ளீர். ஆண்டவரே, ஆறுகள் குதித்தெழுந்தன, ஆறுகள் இரைச்சலிட்டன, ஆறுகள் ஆரவாரம் செய்தன. பெருவள்ளத்தில் இரைச்சலையும் கடலின் ஆற்றல் மிகு பேரல்களையும் விட ஆண்டவர் வலிமை மிக்கவர். அவரே உன்னதத்தில் உயர்ந்தவர். உம்முடைய ஒழுங்குமுறைகள் மிகவும் உறுதியானவை. ஆண்டவரே, என்றென்றும் தாய்மையே உமது இல்லத்தை அழகு செய்யும். ஆண்டவரே, என்றென்றும் உமது தூய்மையே உமது இல்லத்தை அழகு செய்யும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 3, இறை சொற்றொடர்கள் 7-15 முடிய. எனினும் எங்கள் சான்றை நீங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை என உறுதியாக உமக்கு சொல்லுகிறேன். மண்ணுலகு சார்ந்தவை பற்றி நான் உங்களுக்கு சொன்னதை நீங்கள் நம்பவில்லை என்றால் விண்ணுலகு சார்ந்தவை பற்றி சொல்லும்போது எப்படி நம்ப போகிறீர்கள்? விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதில்லை. பாலை நிலத்தில் மோசையால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மானிட மகனில் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வு பெரும் பொருட்டு அவர் உயர்த்தப்பட வேண்டும். இறைவா, தூயதோர் உள்ளத்தை எம்முள்ளே படைத்தரலாம். இன்றைய தியான சிந்தனைக்கு இயேசுவின் உயிர்ப்புக்கு பிறகு பிறந்த திரு அவை மிகுந்த சவால்களை எதிர்கொண்டது.
சமய சுதந்திரம் இல்லாததால் மறைவாக வழிபாடுகளையும் இறைவாக்கையும் நம்பிக்கையையும் பகிரும் நிலை இருந்தது. சிரமங்கள் இருந்தாலும் அவர்களுடைய தூய ஆவியானவர் அசைந்தாடினார். உடைமைகளையெல்லாம் ஒன்றாக சேகரித்து தேவைக்கேற்ப பகிர்ந்தளிக்கப்பட்டது. இன்று பாருயர கோபுரங்கள் எழுப்பி கண்கவர் அலங்காரங்கள் செய்து பீடங்கள் மீட்படைகின்றன. ஆனால் மனிதர்களாகிய நாம் தன்னல போக்கிலே பிறநலம் அருந்து அலைகின்றோம். தொடக்க கால கிறிஸ்தவர்களிடம் செயல்பட்ட ஆவியானவர் நம்மிடையே எழுச்சியோடு செயல்படுகின்றாரா? கிறிஸ்துவை நாம் மீட்பராக ஏற்றுக்கொண்ட நாம் கிறிஸ்துவாக இருக்கின்றோமா? கடவுள் நினைக்கின்ற காரியங்களை தவிர அவர் நினைத்தவாறே நாம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்று சிந்தித்து பார்ப்போம். நாம் நினைத்தவாறு கடவுள் செயல்பட வேண்டும் என்று நாம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். கிறிஸ்தவர்களாக நடிக்கின்றோமா? நம்முடைய இறக்கும் பிளவுகள் நீங்கி புதுப்படைப்பாக மாறி இறைவனோடு தூய ஆவியானவரோடு ஒத்துழைத்து பெற்ற விசுவாசத்திற்கும் திருச்சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் பிரமாணிக்கம் உள்ளவர்களாக வாழ அவரிடம் நாம் கெஞ்சி கேட்போம், வரங்களை பெறுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமை நின்று எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இறைவா, நான் துரும்பிலும் துரும்பு, தூசியிலும் தூசி. நீர் என்னில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் திரு உடலும் திரு இரத்தமும் எமக்கு ஜெயம். மரியே வாழ்க. அனைவருக்கும் காலை வணக்கம். இந்நாள் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே. ஆமேன்.